இங்கே பல மக்கள் இருக்கிறீர்கள். பள்ளிக்கூடத்திலே படிக்கிறவர்கள், கல்லூரியிலே படிக்கிறவர்கள், இன்னொரு பக்கம் வேலையை நோக்கி பயணிப்பவர்கள், முதலாளிகள், தொழிலாளிகள், எல்லாரும் அவரவர்களின் ஃபீல்டில் அவரவர்களின் அந்த காரியத்தில் வெல்ல வேண்டும், வெற்றி பெற வேண்டும், உயர வேண்டும். நீங்கள் எழுதி வையுங்கள், உணர்ச்சியும் கோபமும் அடக்கிவிட வேண்டும். நம்முடைய கோபத்தால் நாம் யாரை இழக்கிறோம்? நல்ல நண்பர்களை, ஆசான்களை, உயர்ந்தவர்களை, பண்பாளர்களை, வர்க்கத்துள்ளவர்களை இழந்துவிட்டார். கோபமும் உணர்ச்சியும் கொட்டும் வார்த்தையை அது புரியாமல் கொட்டும். பின்னால் எடுக்க நினைத்தால் அது செதறி போனது. செதறியதை எடுக்க முடியாது. ஒருத்தர் ஒரு தடவை ஓங்கி அடிச்சுட்டா கூட மன்னிப்பு வாங்கிடலாம். ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா காலம் பூரா அந்த வார்த்தை இதயத்தை ரணப்படுத்தும். நீ உன் தாயை கொடூரமாக பேசியிருந்தால் இன்னைக்கு அவங்க மௌத்தா போயிட்டாங்க. நினைத்து நினைத்து நீ வருந்த வேண்டும். உன் தந்தையை தவறாக நீ பேசியிருந்தால் இன்றைக்கும் நீ கவலைப்பட வேண்டும். ஏன்? அந்த கோபம் அடக்கப்படாததால், உணர்ச்சியை கட்டுப்படுத்தாததால் வார்த்தைகள் 1000 இதயங்களை ரணப்படுத்திவிடும். அதிலே நாம் உறவுகளை இழக்குகிறோம், சொந்தங்களை இழக்கிறோம், நல்ல நண்பர்களை இழக்கிறோம், சாலிஹீன்களை, பரக்கத்துடையவர்களை இழக்கிறோம், வாடிக்கையாளர்களை இழக்கிறோம். நம்முடைய கோபத்தில், நம்முடைய உணர்ச்சியில் வென்று விழுங்குங்கள் என்றானே அல்லாஹ். வென்று விழுங்காததால் அது ஒரு பைத்தியம் என்றார்கள் சாலிஹீன்கள்.